بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் கடந்த 2 நாட்களாக மனிதர்களுடைய செயல்களை மாத்திரமன்றி அல்லாஹ் உள்ளங்களையும் பார்க்கிறான். குணங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் அதிலே தவறு ஏற்படும் பொழுது அதற்காகவும் அல்லாஹ் தண்டிக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும், அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதையும் 2 நாட்களாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை எடுத்துக்கொண்டீர்களேயானால் எல்லா தீய குணங்களுமே 2 அடிப்படையில் தான் அடங்கியிருக்கிறது. 2 தன்மை நம்மிடமிருந்து எடுபட்டு விட்டால் அனைத்து தீய குணங்களுமே எடுபட்டு போய்விடும். உதாரணமா தீய குணங்கள் எதை சொல்லுவோம்? பொய் பேசுறது, கோள் சொல்றது, அவதூறு சொல்றது, கேலி செய்யறது, பரிகாசம் பண்றது, அடுத்தவரை பரிகாசம் பண்றது, மட்டமாக ஒருத்தன் நினைக்கிறது, ஒரு திமிரா நடக்கிறது, இப்படி பலவிதமான தீய குணங்கள் இருக்கிறது. இந்த எல்லா தீய குணங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் தன்னையே மற்றவனை விட உயர்வா நினைக்கிறான். அங்கதான் இந்த இதெல்லாம் வருகிறது. அடுத்தவனை தாழ்த்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலையும், நான் தான் பெரிய ஆளு என்கிற ஒரு நோக்கத்திலையும், என்னுடைய நலன்தான் முக்கியமானது என்கிற நோக்கத்திலையும் மனிதன் செயல்படும் பொழுதுதான் இவ்வளவு தீய குணங்களும் அவன்கிட்ட நிறைந்து காணப்படுகிறது. எந்த தீய குணத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்கு பின்னணியில பெருமை தான் இருக்கும். அதாவது தன்னை பெருசா அவன் நினைக்கிறான். ஒரு மனிதன் பெரிதாக தன்னை பற்றி நினைக்கிற காரணத்தினாலதான் பொய் சொல்றான்னு வைத்துக் கொள்வோமே. எதுக்கு பொய் சொல்றான்? இவனை என்னால ஏமாத்த முடியும், அதான் அர்த்தம். நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று சொன்னால், செய்யறதையும் செஞ்சுட்டு உன்னை ஏமாத்திட முடியும், உலகத்தை ஏமாத்திடுவேன், அப்படிப்பட்ட திறமை உள்ள ஆள்னு அவன் நினைக்கிறான். ஒருத்தனை பத்தி எது கோல் சொல்றான்? அவனுடைய மான மரியாதையை, அவனுடைய தகுதியை குறைப்பதற்காக செய்கிறான். அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? நான் அப்படி ஆள் இல்லை, இவன் தான் இந்த மாதிரியான ஆளு, நான் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அடுத்தவனை பற்றி போய் குறை சொன்னானே, ஆனால் அது எதனால் அதை சொல்ல வேண்டி வருது? இதே குறை என்கிட்ட இருக்குன்னா நான் ஏன் சொல்றேன்? ஒரு ஆளை பத்தி நான் குறை சொல்ல போகிறேன், குறை சொல்லும் பொழுது அந்த குறை என்கிட்ட இருக்குது, ஆனா இவன் நினைக்கிறான்னு கேட்டா என்கிட்ட இல்ல, அது இவன்கிட்ட தான் இருக்குது. அதுலயும் பெருமை தான் இருக்குது. அடுத்தவனை விட தன்னை ஒரு தூய்மையானவனாக பெரியவனாக மனிதன் நினைக்கும் பொழுதுதான் அந்த மாதிரியான கோல் சொல்ற ஒரு விஷயத்துல ஈடுபடுகிறான். அதே மாதிரி ஒரு அவதூறு சொல்றான்னு வைங்க. எதுக்கு அவதூறு சொல்றான்? அவனை அழிக்கணும், அவன் இவனுக்கு போட்டியா இருப்பான், இவனுடைய இடத்துக்கு போட்டியிடுறவனாக இருப்பானேயானால் அப்ப அவனை மட்டப்படுத்தும் பொழுது இவன் தன்னுடைய உயர்வை தக்க வைத்துக் கொள்றான். இப்படி எந்த ஒரு கெட்ட குணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பின்னணியாக இருக்கிறது என்னன்னு கேட்டா, தன்னை பற்றியான உயர்ந்த எண்ணம். தன்னை பற்றி மனிதன் உயர்வான ஒரு இடத்தில் தன்னை கருதி கொள்ளும் பொழுதுதான் இந்த குணங்கள், எல்லா குணங்களுமே அவன்கிட்ட வருகிறது. புறம் பேசுறான், ஒரு இல்லாத ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான், அதுல என்ன நமக்கு கிடைக்குதுல? ஒண்ணும் இல்லை. அவன் அப்படி பண்ண இப்படி பண்ணான்னு சொல்லி 3வது ஆள்கிட்ட பேசுறோம், அவன் இந்த சபையில இல்ல. இது எதுக்காக பேசுறான்? அவன் குறைவு இல்லாத நான் குறைவு இல்லாத தான் அர்த்தம் இருக்கு. அப்படி வெளிப்படையா சொல்லாவிட்டால் கூட அந்த மனிதனுடைய ஆள் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா, நான் என்ன குறையை இவன் மீது சொல்கிறேனோ
அந்த குறைக்கு அப்பாற்பட்டவன் நான், இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அவதூறை சொல்றான். பழி சொல்றான். எதுக்காக வேண்டி? இவனை விட யாராவது மிஞ்சி விடுவார்கள் என்று சொன்னால் அவனை மட்டம் தட்டணும், அவனை மட்டம் தட்டினால் என்னுடைய உயர்வு அதிகரிக்கும், அதுலயும் பெருமை தான் இருக்கிறது. அப்ப எல்லா விதமான தீய குணங்களுக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டா, மனிதன் தன்னுடைய பலவீனத்தை உணரல. நீ யார்? பெருமை அடிக்கிறதுக்கு உன்ட்ட என்ன இருக்கிறது? இந்த ஒரு கோணத்துல மனுஷன் சிந்தித்து பார்த்தானேயானால், இந்த அளவுக்கு தன்னுடைய மனசை மாற்றி கொண்டானேயானால் பல தீய குணங்கள் அவன்கிட்ட எடுபட்டு போயிடும். இப்லீஸ் இருக்கிறான் வெளியே போனதுக்கு என்ன காரணம்? இப்லீஸ்ங்கிறவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல எல்லாம் வச்சிருந்தான், வானவர்களோடு கொண்டு வைத்திருந்தான். அவன் பிறப்பால் இனத்தால் வானவராக இல்லாம இருந்தும் கூட அவனுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து இறைவன் என்ன செய்யறான்? அவனை வானவர்களுடைய கூட்டத்தில் கொண்டு ஒரு ஆளா சேர்த்து வைத்திருக்கிறான். அப்ப வானவர்கள்ட்ட இருந்த அவனை ஆதமுக்கு பணிய சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னான்? நான் இவனுக்கு பண்ணிக்கிறதா? அப்படி கேட்டான். அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, களிமண்ணால் நீ படைத்தவனுக்கு நான் பணியணுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவுக்கு பணிகிற மேட்டர் அங்க வரல. அங்க அவன் என்ன பார்க்கறான்னு கேட்டா, இவன் யார் நான் யார், இந்த ஆதம் யாரு நான் யாரு, நான் எவ்வளவு சீனியாரிட்டி உள்ளவன், இவர் இன்னைக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், இவர் மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறார், களிமண்ணால. அப்ப மண்ணால் படைக்கப்பட்டவன் சிறந்தவனா, நெருப்பால் படைக்கப்பட்டவன் சிறந்தவனா, நீண்ட காலமாக இருக்கிற நான் சிறந்தவனா, நேத்து முளைச்ச இவர் சிறந்தவரா? இந்த ஒரு எண்ணத்தினால தூக்கி எறியப்பட்டான். அல்லாவுக்கு பணிகிறதுல அல்லாஹ் வணங்குறதுல எந்த குறையும் வச்சதில்லை. தூக்கி எறியதுக்கு முன்னாடி, இறைவன் அவனை தூக்கி எறியதுக்கு முன்னாடி வானவருடைய தன்மை கொடுக்கலையே தவிர வானவர்களை போல அவன் கருதப்பட்டான். அல்லாஹ்விடத்துல மலக்குகளை போல கருதப்பட்ட ஒரு அந்தஸ்துல இருந்தும் கூட அவனை வெளியேற்றினது எது? நான் தான் பெருசு, எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படி அல்லாஹ்விட பெருசு சொல்லவே இல்லை. அல்லாஹ்ட்ட அவன் கேட்கும் போது கூட நான் அல்லாஹ்விட பெரியவன்டா சொன்னா இல்ல. அவன் என்ன சொன்னா? இவரோட நான் பெரியவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ பணிய சொல்கிறாயே, அந்த ஆதமை விட நான் பெருமையா சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டினான் குர்ஆன்ல, ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மூன், எல்லா வானவர்களும் ஆதமுக்கு பணிந்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தார்கள். இஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான். கான மினல் காஃபிரீன், அவன் நிராகரிக்கிற கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிட்டான். ஆனவுடனே அல்லாஹ் கேட்கிறான், கால யா இப்லீஸ், இப்லீஸ்ன்னு கூப்பிடுறான் அல்லாஹ். இப்லீஸே மா மனாக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய ரெண்டு கரத்தால் யாரை படைத்திருக்கிறேனோ, ஆதமை ரெண்டு கையால் அல்லாஹ் படைத்தேங்கிறான். என்னுடைய இரு கைகளால் யாரை படைத்தேனோ அவருக்கு நீ பணியாமல் போவதற்கு என்ன காரணம்? எது உன்னை தடுத்தது அப்படின்னு கேட்க. நான் தானே இப்ப படைச்சிருக்கேன், என் கையால படைச்சிருக்கேனே, நீ எதுக்காக வேண்டி நீ செஞ்ச? அப்ப அவன் சொல்றான், ஆன ஹைரும் மின்ஹு, நான் அவரோட சிறந்தவன். நீ படைச்சவன் ஓகே தான், அவரா நானான்னு பார்த்தோமே, ஆனால் நான் தான் பெரியாள். ஆனா ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட மேலானவன். ஏன் மேலானவன்? ஹலக்தனி மின்னார், என்னைய நெருப்பிலிருந்து நீ படைத்தாய். வ ஹலக்தஹு மின் தீன், அவரை களிமண்ல படைச்ச. நீ தான் அவரை களிமண்ல படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், அதனால் நான் சிறந்தவன். அப்ப இவன் இப்லீஸ் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சதுக்கு அல்லாஹ் வணங்கிட்டே தான் இருந்தான். ஒரு நாள் நான் வணங்க மாட்டேன் அவன் சொல்லவே இல்லை. அல்லாஹ் ஒரு கட்டளை போடும் பொழுது அவனுக்கு என்ன வருது? ஆதம பார்க்கறானே தவிர கட்டளை போட்டவனை பார்க்கல. ஆதமா நானான்னு பார்த்தானே தவிர ஆதமுக்கு பணிய சொன்னவன் யாரு அப்படின்னு பார்க்காத காரணத்தினால, நீனா நான் நினைத்து கொண்ட காரணத்தினால் இப்லீஸ் நரகத்துக்கு போறான். அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்குள்ளவனாக மாறிடுறான். காரணம் பெருமை தான். அவன் நரகத்துக்கு போவதற்கு காரணமாக சொல்வதை இஸ்தக்பர, பெருமை அடித்தான், அதனால் அவன் காபிராகி விட்டான் என்று இப்லீஸை அல்லாஹ் வெளியேற்றும் போது சொல்றான். அதே மாதிரி இது 38வது அத்தியாயத்தில் 77 வசனத்தில் பார்க்கலாம். இது குல் நாளில் மலாயிகத்து சுஜூது லி ஆதம், ஆதமுக்கு பணியுங்கள் என்று மலக்குகளுக்கு நாம் சொன்னோம். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தார்கள். அவன் என்ன செஞ்சான்? அபா வஸ்தக்பர, அவன் மறுத்தான், அகந்தை கொண்டான். அவன் சஜிதா செய்வதற்கு மறுத்துவிட்டு கர்வம் கொண்டான், பெருமை கொண்டான். அதனால் கான மினல் காஃபிரீன், காஃபிராகி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் இது 2:34 இதே சம்பவத்தில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா வானவர்களும் பணிந்தார்கள். அவங்களுக்கு என்ன வரல, ஆதமும் சின்ன ஆளு நான் பெரிய ஆளுன்னு வரல, படைச்சவன் கட்டளை போட்டான். மலக்குகளுக்கு வந்து என்ன வரல, இல்ல அவங்களும் நம்ம சீனியரான ஆளுக்கு தானே, அவங்களும் அல்லாஹ்வால் 100 ஆளத்தில் படைக்கப்பட்டாங்க. இவனா நெருப்புல படைக்கப்பட்டிருக்கான், மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கட்டளை போட்டவன் அல்ல, நம்ம கட்டுப்பட்டு ஆகணும்னு சொல்லி பணிஞ்சிட்டாங்க. அப்ப இப்லீஸ் பணியல. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், யா இப்லீஸ் மாலக்க அல்லா தக்கூன மாசாஜிதீன், நீ இந்த பணிந்தவர்களில் ஒருவனாக நீ ஏன் ஆகவில்லை? நான் சொன்னோன்னு இவங்க எல்லாம் கேட்டாங்கல்ல, நீ ஏன்டா கேட்கல அப்படின்னு நல்லா கேட்கும்போது கால அவன் சொல்றான், லம் அக்குன்லி அஸ்ஜிதலி பஷரின், ஒரு மனுஷனுக்கு நான் பணிய முடியாது. ஹலக்தஹு மின் சல்சாலின் மின் ஹமையின் மஸ்னூன், அப்ப சுட்ட களிமண்ணால் படைத்திருக்கிறாயே அவருக்கு நான் பணியவனாக இல்லை, அது நம்மால முடியாது. உனக்கு பணிய சொல்லு பணிகிறேன், இவருக்கு பணிய சொன்னாயானால் நான் பணிய மாட்டேன் என்று அவன் சொன்னதாக 33வது அத்தியாயத்தில் 15 இருந்து 29 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் இதை சொல்லும்போது சொல்றான், இஹ்பித் மின்ஹா, அப்படின்னா நீ கீழே இறங்கிரு, ஹுமா லக்க ஹுமா யகூன் லக்க அன்த தகப்பர ஃபீஹா, இங்க வந்து பெருமை அடிக்கிற வேலை கூடாது, இங்க நான் சொல்றது அப்படி கேட்கணும். அந்த சுதந்திரம் கொடுத்த உலகம் துன்யா தான், என்ன வேண்டாம் செஞ்சிருப்பா அப்புறம் பார்த்துக்கணும் நல்லா கொடுத்துருக்கான், நமக்கு அந்த கொடுத்துருக்கான். பெருமை அடித்தா அடிச்சிருப்போம், ஒன்றும் செய்ய மாட்டான், அங்கதான் பிடிப்பான். அப்ப அந்த பெருமை அடிக்கிற விஷயம் இங்க நடக்காது, வெளியேறு என்று சொல்லி அதைத்தான் சொல்லி அல்ல அவனை வெளியேற்றுறான், பெருமையை சொல்லி. இது 7வது அத்தியாயத்தில் 12, 13 வசனங்கள்ல இருக்கிறது. அப்ப இப்லீஸை வெளியேற்றினதுக்கு காரணம் எதுவாக இருந்தது என்றால், நான் பெரியவன் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான் பாருங்களேன், அதுதான் அடிப்படையான காரணம். இந்த பெரியவன்கிற ஒரு எண்ணம் வந்துவிடுமையானால் எல்லா வகையிலும் என்னுடைய நலன், நான் பெருசு என்று முன்னிறுத்த வருமையானால் அடுத்தவனை பத்தி எல்லாம் பேசுவோம். அடுத்தவனை பத்தி பேசுறதுனா எல்லா குணங்களுமே. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் உலகத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், பொய் சொல்லுவானாமே, மனிதரை யாருமே இல்லை, ஒரே ஒரு மனுஷன் இருக்கான், யார்கிட்ட போய் பேச சொல்லுவான, சொல்ல மாட்டான். ஏமாத்துவானா, கோல் சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அகந்த கொள்வானா, அவன் மட்டும் இருப்பானே, ஆனால் எந்த கெட்ட குணமும் இல்லை. ஏன், அது அடுத்தவன் காட்டுறதுக்கு தான் போட்டு வருது. எதனால இந்த கெட்ட குணம் வருது, இந்த மண்டக்கணம் எதுக்கு வருது, அவன் மட்டும் இருந்தா இதுக்கு மேலே யார்கிட்ட போய் மண்டக்கணத்தை காட்ட மாட்டேன், இன்னொரு ஆள் இருக்கும் பொழுதுதான் உன்னை விட நான் பெருசு காட்ட, அப்படி வருது. சைத்தான் எப்படி நுழைக்கிறான் நம்மள்கிட்ட, அடுத்தவனோட இருக்கும் பொழுதுதான் 2 பேர் இருக்கிறோம், நம்ம 2 சமமா, இவனோட நம்ம பெருசு தானே, எப்படியாவது பெருசுன்னு ஆயிரணும், பெருசுன்னு காட்டிடணும், உனக்கு நான் மிஞ்சினால்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுதுதான் அவன்கிட்ட இந்த அகந்த வருது, திமிரு வருது, ஆணவம் வருது. அப்ப எல்லா விதமான தீமைகளை, தீய குணங்களை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பின்னணியில் என்ன இருக்கும் என்றால், நான் பெரியவன், என் நலன் பெரிது, மற்றவன்லாம் 2ஆம் பட்சமானவன், மற்றவனை நான் மதிக்க தேவையில்லை என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் மனுஷன் வந்து எல்லா விதமான கெட்ட குணங்களும் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப அதுல அதை நீங்க பார்த்தீர்களே ஆனால் சில விஷயங்கள் பெருமையை வந்து வெளிப்படையாக சொல்றவனு இருப்பான், எனக்கு மிஞ்சி எவன்டா இருக்கான், என்னை மாதிரி பேச முடியுமா, என்னை மாதிரி சண்டை போட முடியுமா, என்ன மாதிரி ஓட முடியுமா, இது ஒரு வகையான பெருமை. வெளிப்படையாக அவனே சொல்லி மக்களுக்கெல்லாம் தெரியும் விதமாக பெருமை அடிக்கிறது. இன்னொரு வகை பெருமை என்னன்னு கேட்டால், அந்த கெட்ட குணங்களை காட்டுவான், அதனுடைய காரணம் பெருமையாக இருக்கும், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இவன் கோல் சொல்றது, பொறாமை கொள்றது, அது மாதிரியான பேராசை கொள்றது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நான் வந்து பெரிய ஆள் ஆகணுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கும், மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த பெருமையும் இருக்கிறது, மனிதர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய பெருமைகளும் இருக்கிறது. 2 பெருமைகளுக்கு காரணத்தினாலதான் இந்த கெட்ட குணங்கள்லாம் மனுஷன் வருகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெருமையை விட்டு வென்றெடுப்பதற்குரிய வழியை சொல்லி தர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போக முடியாது, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபரின், பெருமையில அணு அளவு, பெரிய அளவுக்கு இல்ல, பெருமையில அணு அளவுக்கு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. பெருமைங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னா அவன் சொர்க்கத்திற்கு போக இயலாது அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன்,
மனிதன் அவனுடைய Dress நல்ல அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் போட்டிருக்கிற செருப்பு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது பெருமையான்னு கேட்கிறாரு. பெருமை உள்ளவன், கடுகளவு பெருமை உள்ளவன் சொர்க்கத்துக்கு போக இயலாது அப்படின்னு சொன்னோன்னு ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப நல்ல சட்டை அது பெருமை தானே? மற்றவர் போடுவதை விட நல்ல சட்டையை போடுறான் ஒருத்தன், மற்றவர் போடுவதை விட நல்ல செருப்பை மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அப்ப இதெல்லாம் பெருமையா? இப்படி பார்த்தா ஒத்தனை தர முடியாத, எல்லாருமே இதை ஆசைப்படுறோமே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய நல்லதா இருக்கணும்னு ஆசைப்பட தான் செய்கிறோம். அப்ப இது பெருமையா என்று அவர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ்வே அழகானவன், யுஹிப்புல் ஜமால், நீங்க அழகா இருப்பது விரும்புறான். அழகா இருக்கிறது பெருமை கிடையாது. அல்லாஹ் அவனே அழகா இருப்பான். அல்லாஹ் மறுமையில் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு எழிலோட அல்லாஹ் என்ன செய்வான்? அழகோட இருப்பான். அப்ப அல்லாஹ்வே அழகானவனாக இருக்கும் பொழுது நீங்களும் அலங்கரித்துக் கொள்வது, அழகாக இருப்பது அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்கது கிடையாது, அல்லாஹ்வுக்கு விரும்பத்தக்கது. அது பெருமையும் கிடையாது. நல்ல Dress போட்டால் பெருமை கிடையாது. உயர்வான ஒரு போனை வாங்கி வச்சுக்கிட்டால் அது பெருமை கிடையாது. வாட்சி கட்டி கொண்டால் பெருமை கிடையாது. நல்ல காஸ்ட்லியான செருப்பை வாங்கி மாட்டிக்கொண்டால் அது பெருமை கிடையாது. நல்ல உயர்தரமான வாகன காரு, வசதியான காரை வாங்கி கொண்டால் அது பெருமை கிடையாது. பெரிய பங்களா கட்டி கொண்டிருந்தால் அது பெருமை கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாக்கியங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, பெருமை இது இல்லப்பா. பெருமை என்னவென்று சொன்னால் பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பெருமை என்று சொன்னா மக்களை மட்டமா நினைக்கிறது. நீ நல்ல சட்டை போட்டுட்டு போ, நல்ல சட்டை போட்டுதான் நான் பெஸ்ட் உயர்ந்தவன், இவன் மட்டமானவன், அது வந்துடக்கூடாது. அல்லாஹ் உனக்கு தந்திருந்தால் நல்ல சட்டை போட்டுக்க. நல்ல சட்டை போடாதவனை விட உன்னை உயர்ந்தவன் நினைக்காத. அழகுக்கு நான் அழகா இருக்க போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப நான் அழகாக இருப்பதற்காக வேண்டி நான் அனுபவிப்பதற்காக போட்டிருக்கிறேன் நினைத்தால் அது பெருமை இல்லை. இது என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்ல, நான் வசந்தவன், நீ தாழ்ந்தவன், இந்த கார் என்கிட்ட இருக்கு, இந்த கார் உங்ககிட்ட இல்ல, நடந்து போற உன்னையை விட கார்ல போற நான் சிறந்தவன் இப்படின்னு சொல்லி மக்களை மட்டப்படுத்துகிற ஒரு தன்மை நுழைந்து விட்டால் பெருமையாயிரும். இதை அனுபவித்தால் பெருமையாகாது. அல்லாஹ் இந்த பாக்கியங்களை எல்லாம் ஃபஹத்திஸ்ங்கற அல்லாஹ், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை எடுத்து சொல்லுங்கற அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு வசதியை தந்தால் காட்டனத 4 பேர் பார்க்கும்போது இவன்ட வசதி இருக்குன்னு தெரிஞ்சாலும் தப்பு கிடையாதுங்க. அப்பதான் 4 பேர் உதவி கேட்டு வருவாங்க, அணுகுவாங்க, அது கூட உதவும். அது நம்ம நன்மைகள் செய்வதற்கு கூட அது என்னவா இருக்கு? கோடீஸ்வரனா அந்த பிச்சைக்கார மாதிரி போனா எவனும் கேட்க கூடாதுங்கிற வேண்டி. அப்படி யார் போவா? கோடீஸ்வரனா இருந்துட்டு முசாஃபிர் வசம் போட்டாலேயே எவனும் தர்மம் கேட்டக்கூடாது, நம்ம வசதி உள்ளவன் தெரிஞ்சிருச்சோம்னா அணுகுவாங்க, அணுகக்கூடாதுன்ற அது அதான் கெட்ட குணம். அப்ப நம்மள்ட்ட வசதிகள் இருக்குமே, ஆனால் அதை காட்டிக் கொள்வது பெருமை இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமைக்கு 2 அம்சம் தான். ஒன்னு கம்துன் நாஸ், அடுத்தவனை மட்டமாக நினைக்கிறது. இரண்டாவது பத்தருல் ஹக், ஹக்க சத்தியத்தை மறுக்கிறது, உண்மையை மறுக்கிறது. அப்ப உண்மையை மறுக்கிற தன்மையும் மக்களை மட்டப்படுத்துகிற தன்மையும் வறுமையானால் அதுதான் பெருமை. பெருமைக்கு அளவுகோல என்னது? அடுத்தவனை மட்டமாக்குறது, சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது. எப்படி மறுக்கிறது? இவன் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போறான்னு வைங்க, நல்ல உயர்ந்த வாட்சி கட்டி இருக்கிறான், உயர்ந்த கார்ல போய் இறங்குறான், அவன் ஒரு மிஸ்டேக் பண்றான்னு வைங்க, அங்க இருக்கிற ஒருத்தன் சுட்டி காட்டுறான், அதை இப்படி சீரியப்பா, நீ அந்த வலது பக்கம் வர இடது பக்கம் போக வேண்டியதானே, சிக்னல் போட்ட பிறகு ஏன் வந்த இப்படின்னு எதை கேட்டான்னு வைங்களேன், இதுதான் சத்தியம். கட்டுப்படணும், அப்படியா நான் வந்து தப்பு தான். இப்ப பெருமை இல்லை. இப்ப யார்கிட்ட கேட்கிற, யார்கிட்ட என்ன கேட்கிற, நாங்க எப்படி வேணாலும் வருவோம், இதுதான் சத்தியத்தை மறுக்கிறது. அப்ப அடுத்தவன் போனால் எப்படி அதை சத்தியம் ரூல் தானே, நம்மளா உண்டாக்கி கொண்ட ஒரு ரூல், இப்படித்தான் போகணும், சேப் லைட் போட்டா போகக்கூடாது, வலது பக்கம் போட்ட இடது பக்கம் தான் போகணும், வலது பக்கம் போகக்கூடாது, ரூல் வச்சிருக்கோம். இது எல்லாருக்குமா சேர்ந்து நன்மைக்காக நம்ம உருவாக்கி கொண்ட விதி தான் இது. அப்ப இதை சொல்லும் போது அவன் என்ன பார்க்கறான்னு கேட்டா, எனக்கு நீ யார் சொல்றது, நீ யாரா எனக்கு பெரிய ஆள், அப்படி இதுதானே அர்த்தம். அப்ப அடுத்தவன் இந்த மாதிரி போகும்போது தப்புன்னு விளங்குறான், அவன் செய்யும்போது சுட்டி காட்டணுமே, ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப ஹக்கை சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது. இப்லீஸ் தானே இருந்துச்சு, சத்தியத்தானே ஏற்க மறுத்தான். அல்லாஹ் படைச்ச அல்லாஹ் சொல்ல சொல்றான், அவன் என்ன செய்யணும், நீ சொன்னா ஓகேன்னு போயிடணும். அப்ப சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் அடுத்தவங்களை மட்டமாக நினைப்பதும் இந்த தன்மை மாத்திரம் வந்துடக்கூடாது. ஒருத்தன் தவறு செஞ்சான்னு வைங்களேன், வசதியானவன் செல்வந்தரு ஒரு முக்கிய புள்ளின்னு வச்சுக்கிடுவோம்,
அவருக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, என்ன செய்வான்? எனக்கு எதிராக சொல்லுவேன், நீ எனக்கு எதிராக சாட்சி, ஏன் உனக்கு எதிராக சொல்லக்கூடாது? நீ ஒரு தப்பு செஞ்சேன்னா அதை பார்த்தவன் சொல்லத்தானே செய்வான். அப்ப சாமா நினைக்கல. இதான் பெருமை. நாம் செய்த தவறை ஒருத்தன் சுட்டி காட்டினாலோ, நாம் செய்த தவறை பார்த்த ஒருவன் சாட்சி சொன்னாலோ நமக்கு என்ன வரக்கூடாது? இவன் எப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்லலாம்? நீ ஏண்ட செஞ்ச சாட்சி சொல்ற காரியத்தை அப்படி பார்க்கணும். அவன் சாட்சி சொல்லுகிற ஒரு காரியத்தை நீ எதுக்கு செய்யணும்? நீ செய்தால் யார் வேணாலும் சொல்லத்தான் செய்வார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு எண்ணம் யாரு சுட்டி காட்டினாலும் சரி, நம்முடைய தவறை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து கூட இருங்க, ஏன்டா இடிச்சென்ற அப்படி கேட்டணும் வைங்களேன், குதிச்சு போயிடுறானுங்க, வேகமா வந்து மோதிடுவான். அவனே மோதிட்டு சைக்கிள் உள்ளவன் தள்ளிட்டு இறங்கி அடிப்பானுவான். இவன் தான் கார்ல போய் மோதி தள்ளி விட்டுருப்பான். எதுக்குடா குறுக்க வந்தான்னு சொல்லி என்ன செய்வான்? இது என்ன செய்யணும், சாரி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அப்ப அவனுக்கு நான் இருந்தாலும் எப்படி பார்க்கணும் பார்க்கமா, ஏன்னு கேட்டா இது என்னை எவனு கேட்க இயலாது. நான் ஒரு வேற ஸ்டேஜில் உள்ளாள், நான் உங்களை போன்ற ஒரு ஆள் கிடையாது, நான் உங்களிலிருந்து பல வகையில் தனித்து விளங்குற ஒரு ஆள் என்று வரும்பொழுதுதான் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறான். ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட மறுக்கிற, சத்தியத்தை மறுக்கிறதுனா நியாயத்தை மறுக்கிறது, உண்மையை மறுக்கிறது. அப்ப சத்தியத்தை மறுக்கிறதும் மற்றவனை மட்டமாக நினைக்கிறதும் தான் எது காரணம்? நினைக்கிறது தான் பெருமை. டீசெண்டா இருக்கிறது பெருமை கிடையாது, அழகா இருக்கிறது பெருமை கிடையாது, நல்ல வசதி வாய்ப்புகள் வெளிப்படும்படியாக வாழ்வது பெருமை கிடையாது. அப்படி வாழ்ற காரணத்தினால் உன்னை விட நான் வேற ஆளு, உனக்குள்ள சட்டம் எனக்கு வராது, உன்னைய கேள்வி கேட்கிற மாதிரி என்னைய கேட்க முடியாது, இதுதான் பெருமை. நீ உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால் அவன் ஒரு ஏழை பிச்சைக்காரன் தப்பு செஞ்சால் எப்படி கேட்கலாமோ அப்படி உன்னையும் கேட்கணும். கேட்கும் அளவுக்கு மக்களுக்கு நீ சுதந்திரம் கொடுத்திருக்கணும். கேட்டா சந்தோஷப்படணும், கேட்பவன் மீது கடிக்க கூடாது. நீ எப்படா கேட்கறதுங்கிற அளவுக்கு சில பேர் பேச பயப்படுவாங்க. அம்மாடி இவன்கிட்டயா பேசுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கான். 4 பேர் அனுபவப்பட்டு பார்த்துட்டு தான் பேச மாட்டேங்கிறாங்க. சில பேருடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு மக்கள் நடுங்குறாங்க. அப்ப அந்த மாதிரி அதான் பெருமைங்கிறது. ஏன் உன் தவறை சுட்டி காட்டினாங்க நடுங்கன்னு? சில அரசியல் தலைவர்களுக்கு யாரும் வாய் திறந்து பேச முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க அப்படி உண்டாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு எதிராக எவனாவது பேசினால் நடக்கிறதே வேற. அப்ப இதுதான் பெருமை. பெருமையுடைய அளவுகள் என்னவென்றால், உங்களை பற்றி எந்த குறை சொல்லப்பட்டாலும் ஒண்ணு குறை இல்லைன்னு மறுங்க. இல்லப்பா நீ தப்பா சொல்ற, என்கிட்ட அந்த குறை இல்லை, நீ இந்த அவதூறு சொல்ற அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். அல்லது என்ன செய்யணும், நான் தவறுகளை செஞ்சுட்டேன் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு நான் செய்யலைங்கன்னு, செஞ்சு இருந்தா தவறா செஞ்சுட்டேங்கன்னு. அதை விட்டு என்ன செய்யறோம், எப்படி நீ சொல்ல போச்சு, நான் என்ன வேணாலும் செய்வேன் அர்த்தம். அப்ப நான் என்ன வேண்டாலும் செய்வேன், என்ன யாரும் கேட்க கூடாதுன்னு இதானே பெருமை. இப்படி பெருமைக்கு உலகத்தில் எவனும் வழக்கம் கொடுத்தது கிடையாது. பெருமை பெருமை கூடாதுமாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இப்படி ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தையில பெருமைண்டா என்னங்கிறது உலகத்தில் எவனும் வளர்க்கணும் கிடையாது. எந்த மனோதத்துவ நிபுணர்களுடைய புத்தகங்கள் எடுத்து பாருங்க, பெருமை கூடாதுமாங்க. பெருமைண்டா என்னடா, பெருமை கூடாது அப்படின்றாங்க. பெருமைண்டா என்னன்னு தெரிஞ்சாதானே அதில் தப்பிக்க முடியும். அப்ப பெருமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது கிராஸ் கொஸ்டின் கேட்ட பிறகு ஒருத்தர் கேட்கிறாரு, நல்ல சட்டை போட்டா தப்பா, நல்ல செருப்பு போட்டா பெருமையா இல்ல, இதில் உடனே சொல்றாங்க. அதுவும் கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம சட்டம் என்ன செய்யறாங்க, அவள் புரிஞ்சு வச்சுட்டு வர்றாங்க. மார்க்கத்தை சொல்வதற்கு வகைக்கு எல்லாம் தேர்ந்தெடுத்து எப்படின்னா, எதை கேட்டால் ஆன்சர் உடனே ஹக்கா இருக்க போய். அப்ப பதில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் ஒரு அழகன், யுஹிப்புல் ஜமால், அழகை அவன் விரும்புகிறான், நல்ல அழகா இருந்துக்க. அழகா இருக்கிறது பெருமை இல்லை. வேற எது பெருமை? அல் கிபுரு பத்தருல் ஹக், கிபுரு என்பது பெருமை என்பது சத்தியத்தை மறுத்தல். வகம்துன் நாஸ், மக்களை இழிவாக கருது, மட்டமாக பார்த்தல், மற்ற மனிதர்களை உன்னையை விட தாழ்வாக பார்ப்பது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்ததாக முஸ்லிம்ல 131வது ஹதீஸில் இருக்கிறது. ஜுபைர் இப்னு முத்தைம் ஒரு சஹாபி, அவர் கொஞ்சம் லக்ஸரியா இருப்பார். அவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டு பார்க்கறதுக்கு என்ன ஒரு லுக்கா இருப்பார். அவரை பத்தி என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் எல்லாம் போய் உங்ககிட்ட ரொம்ப பெருமை இருக்குது, அவர் நல்லா நீட்டா ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு என்ன செய்யறது, ரொம்ப பெருமை பந்தாவா இருக்கிறீங்கள அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, தக்கூலுன ஃபியத்தி, என்னிடத்தில் பெருமை என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், என்னிடத்தில் பெருமை இருப்பதாக நீங்கள் என்ன செய்ய. ஜுபைர் இப்னு முத்தைம்ங்கிற சஹாபி சொல்றாரு. சஹாபி சொன்னது ஆதாரம் இல்லை, அவர் ஹதீஸை காட்டுறாரு.
அப்ப என்னிடத்தில் பெருமை இருப்பதாக நீங்க என்ன செய்யுங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, ஒகாது ரக்கிப்தில் ஹிமார், நான் கழுதையில் ஏறி பிரயாணம் போகிறேன். ஒல் அபிஸ்து ஷம்லா, முரட்டு போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறேன். ஒகாது ஹலப்து ஷாத்த, ஆற்றில் பால் கறக்க வேண்டிய வேலை வந்து நானே பால் கறக்கிறேன். இதை சொல்லிட்டு ஒகது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபஅல ஹாதா, இதை ஒருத்தன் செய்தானேயானால், அவங்க வீட்டாரில் அவனே பால் கறந்து முரட்டாடையை கூட போத்திருக்கு தயார்னு வந்து கழுதையில் கூட ஏறி போறதுக்கு நான் வருவேன், குதிரை ஒட்டகம் தான் நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்று ஒருத்தன் வாழ்ந்தானேயானால் ஃபலைஸ ஃபீஹி மினல் கிப்ரி ஷைஉன், அவனிடத்தில் கடுகளவு கூட பெருமை கிடையாது. அதாவது எளிதான காரியத்தை மேலே இருக்கும் பொழுது, லக்ஸரியான வண்டியில போற இருக்கும் பொழுது சைக்கிளையும் நான் போகணும், சைக்கிள் தான் போக வேண்டி வந்தால் சைக்கிளையும் போகணும், நடந்து போகணும். அப்ப அந்த மாதிரி வீட்டில் ஆட்டில் பால் கறக்க வேண்டிய அதையும் நான் செய்யணும். இதெல்லாம் நம்ம டியூட்டி கிடையாது. இந்த வேலைக்கெல்லாம் ஆள் வேலை தான் செய்யணும், வேலைக்காரன் தான் செய்யணும். அப்ப இந்த வேலையெல்லாம் வேலைக்காரர்கள் தான் வேலைக்காரன் வச்சுக்கிறங்க. சில நேரங்களில் நீங்களும் செய்யணும் அந்த வேலைகளை, வீட்டில் உள்ள வேலைகளை. ஆட்டில் பால் கறக்கிறதுனா அது அந்த காலத்தில் உள்ளது. இந்த காலத்தில் வீட்டில் எத்தனை வேலைகள் இருக்கும், அந்த வேலைகளை நீங்களும் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பெருமை இல்லை. நம்முடைய முக்கியமான அலுவல்கள் இருக்கிறனால வேலைக்கு ஆள் வச்சிருப்போம். நம்மளை போய் பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு இருந்தோம்னா தொழில் யார் பாப்பா, கடை யார் பாப்பா, சம்பாதிக்க எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்காக வேண்டி வேலைக்கு வச்சிருப்போமே தவிர இதை விட அதிகம் சம்பாதிப்பதற்கு அவன் இழிந்தவன் இந்த வேலை இழிவு என்பதற்காக இல்லை. வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறதுக்காக வேண்டி இது கேவலமானவன் செய்யற வேலை. நீ சாப்பிட்ட பாத்திரம் நீங்கள் ஓட்டி அவனுக்கு கேவலம் இல்லையா? உன் பாத்திரத்தை நீ கழுவ மாட்ட, இன்னொருத்த வந்து கழுவ மாட்டாது என்னது? அப்ப எதுக்கு நம்ம கழுவுறதுக்கு ஆட்களை வைக்கிறோம்? நமக்கு இயலலைங்கிறதுக்காகவோ அல்ல இந்த நேரத்தை விட வேற ஒரு வேலைக்கு அந்த நேரத்தை ஒதுக்கினால் நம்ம அதிக வசதிகளை தேடிக்கொள்ளலாம், இன்னும் கொஞ்சம் செழிப்பா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம், அதிகமா சம்பாதிச்சு அதிகமா தர்மம், எத்தனை காரணங்கள் இருக்கும். அதுக்காக வேண்டி சில வேலைகளை வைத்துக் கொண்டாலும் சில நேரங்களில் நீங்களும் செய்யணும். எதனால செய்யணும்? இதை நான் செய்யக்கூடாது என்ற பெருமைக்கு நான் விலகி நிற்கவில்லை, ஏழலைங்கிறதுக்காக விலகி இருக்கிறேன். இது வேலை தாழ்ந்த வேலை, அதுக்குன்னு சில பேர் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக இல்லை. இப்ப தௌஹீத் ஜமாத் நீங்க பார்க்கலாம், எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரத்து பிள்ளைகள் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க, பெரிய பட்டதாரிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த வெள்ளம் வரும்போது என்ன செஞ்சீங்க? எல்லாரும் போய் வெள்ளம் வரும்போது எப்பவும் நம்ம கழுவ மாட்டோம், எப்பவும் சுத்தப்படுத்த மாட்டோம். ஆனால் தெருவையை சுத்தம் பண்ணமா இல்லையா? தெருவையை சுத்தம் பண்ற நம்ம வீட்டை சுத்தம் பண்றதுக்கு எத்தனை வச்சிருப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் நின்றாங்க போய் அந்த தெருவு மழை நேரத்தில் வீதிகளை சுத்தம் பண்ணுவதற்கு லாரியில அந்த குப்பை லாரிகளில் போய் குப்பைகளை 2 டன்னாக குவிந்த குப்பைகளை அள்ளுவதற்கு அவங்களுக்கு ஏன் மனசு வந்தது? பெருமை இல்லைன்னு அர்த்தம். இது ஒண்ணு போதும். பெருமை இல்லைங்கிறது என்ன அளவுகோல்? இந்த வேலைகளையும் செய்ய வேண்டிய தேவை வந்தால் நானே செய்வேன். சில நேரத்தில் எனக்கு வாய்ப்பு வேற வேலைகள் இருக்கிற காரணத்தில் ஆள் வச்சும் செய்வேன். ஆள் வச்சு சில வேலைகளை செய்தாலும் அதை நானும் செய்வேன் என்று நடக்கிறவன்ட்ட எப்படி பெருமை இருக்கு? அவர் சொல்றாரு, கழுதையிலே நான் போறேன், நான் நல்லாவும் போயிட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் கழுதையிலே அவர் சொல்றாரு, கழுதையில ஏறும் மட்ட மாதிரி. இப்ப சைக்கிள்ல போற மாதிரி 2 வீலர் வித்தியாசம் இருக்குல்ல. சைக்கிள்ல போனார் மட்டமான ஒரு ஆளு, நல்ல உயர்தரமான பைக்கில் புல்லட்ல போனார்னா அவர் கொஞ்சம் உயர்வானால் நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி குதிரையில போனா உயர்வான ஆளு, ஒட்டகத்தில் போனா உயர்வான ஆளு, கோவேறு கழுதையில போனா உயர்வான ஆளு. இப்ப கூட கழுதையில நீங்க போனா எப்படி? இப்ப குதிரையில போனா ஒரு மாதிரியா நடப்பாங்க. இப்ப ஒரு கழுதையில நீங்க போனீங்கன்னா அதை எப்படி பார்ப்பாங்க உலகத்துல? இந்த காலத்துல கூட மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளை கூட குதிரையில ஏற்றிட்டு போறாங்க, ஒரு கழுதையில ஏற்றிட்டு போவானா? ரெண்டு கூட விஷயம். அப்ப கழுதையில ஏறி செல்லுதல் என்பது தப்பா நினைக்கிறீங்க. அதை நான் செய்யறேன்ப்பா, நீ என்கிட்ட பெருமைங்கிற. என்கிட்ட பெருமை இருந்தா நான் கழுதையில போவேனா? நான் குதிரை வச்சிருக்கேனே, நான் ஒட்டகம் வச்சிருக்கேனே, நான் வசதியான முறையில் போயிருப்பேனே. என்னுடைய பெருமை இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் ஒரு நாளைக்கு கழுதையில ஏறி வர்றேன். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களாம், நான் கழுதையில் ஏறி வந்தேன் என்று எவன் சொல்லுகிறானோ, அதே மாதிரி ஹலப்து ஷாத்த, என் வீட்டு ஆட்டை நானே பால் கறந்து குடிச்சேன். என் வீட்டில் ஆட்கள் நிறைய இருக்குது, சில நாட்கள் நானே பால் கறந்து குடிப்பேன். எதுக்காக வேண்டி? அந்த வேலை இழிவு என்று நான் கருதல, அந்த வேலையை நான் செய்யாதனால் நான் உயர்ந்தவன் என்று நான் என்னை கருதல, அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆட்டில் பால் கறந்து தயாரா இருந்தா அதுக்கு நான் தயாரு என்று நினைக்கிறானோ. நல்ல ஆடையும் போட்டுக்கிருவோம், சில நேரத்தில் ஒரு கதர் சட்டையும் போட்டு வரணும்.
எப்ப பார்த்தாலும் நல்ல ஆடை போடுறவன் வந்து இந்த ஆடை எனக்கு ஏற்றது இல்லை, இது வேற ஆளுக்கு படைக்கப்பட்டது, அப்படி நடக்கக்கூடாது. நீ நல்ல சட்டையும் போட்டுக்க, ஒரு மாசத்துல ஒரு நாள் சாதாரண சட்டையும் போட்டுக்க, அதுக்கு நான் தயார். இது அல்லாஹ் தந்ததுக்கு நான் போடுறேனே தவிர இது இழிவானவர்கள் போடுவதற்கு ஒதுக்கப்பட்டது, இது என்னை மாதிரி ஆட்களுக்கு ஒதுக்கப்பட்டது, நான் அப்படி புறக்கணிக்கவில்லைன்னு காட்டுவதற்காக முரட்டு ஆடையும் அணிய வேண்டும் எப்போதாவது. அப்ப எப்போதாவது முரட்டு ஆடையும் அணிந்து, எப்போதாவது கழுதையில போற மாதிரி நடந்து பிரயாணம் செய்து, எப்போதாவது வீட்டு வேலைகளை நீங்களே கையில எடுத்து செய்தீர்களேயானால் இவன்ட்ட பெருமை இல்லை. ஏன்? இவன் வந்து அந்த பெருமைக்கு இதை செய்யல, அல்லாஹ் கொடுத்த வசதியை பயன்படுத்துறானே தவிர ஆணவத்துக்காக வேண்டி திமிருக்காக செய்யல என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைக்கு இலக்கணம் தர்றாங்க. அப்ப நம்ம இதை கவனிக்கணும், இந்த தன்மை வரக்கூடாது நம்மள்ட்ட. இது இல்லைன்னு வச்சு பாருங்களேன். முதல்ல ஒழிக்க வேண்டிய தீய குணங்கள்ல ஃபர்ஸ்ட் பெருமை. இந்த பெருமை எல்லா விதமான தீய குணங்களுக்கும் தாயாக இருக்கிறது. அப்ப இந்த பெருமைங்கிறது என்ன? இதுதான். எந்த காரணத்தினாலையும் நம்ம ஒசத்தி சில வேலைகளை வைத்து சில தகுதிகள் சில விஷயங்கள் இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம், இதுல பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப அழகானவர்கள் என்று கருதப்படுவாங்க இல்லையா? அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறோம்னு சொன்னா இந்த 100 பேரை பார்த்தோம்னு சொன்னா ஒரு 2 பேர் அழகா இருப்பாங்க. அழகானவர்கள் நினைக்கும் போது அவருக்கு என்ன செய்யுது? இவங்களோட நம்ம 2 பேர் அழகா இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் உயர்ந்தாலும் நினைக்கும். இதானே பெருமைங்கிறது. அப்ப நீ அழகா இருக்கிறது வந்து அல்லாஹ் உனக்கு கொடுத்த கிஃப்ட். நீ நான் அந்த அழகா உண்டாக்குன, நம்மள அல்லாட்ட வாங்கிட்டு வந்தோம், இறைவா என்ன அழகா தானே பிறக்க வைக்கணும் துவா செஞ்சா வந்தீங்க. அவனாக உங்களை அப்படி ஆக்கி படைத்திருக்கிறானே தவிர ஒருவன் அழகாக இருப்பதில் அவனுக்கு என்ன உழைப்பு இருக்கிறது, அவனுக்கு என்ன பங்கு இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் என்ன செய்வான்னு கேட்டா ரொம்ப திரகாத்திரமா இருப்பான், வாட்ட சாட்டமா இருப்பான். இன்னொருத்தன் வந்து கொத்தவரங்கா மாதிரி இருப்பான். அப்ப இந்த கொத்தரவங்கா இருக்கிறது அவனுடைய செயல் கிடையாது, வாட்ட சாட்டமா இருக்கிறது இவனுடைய திறமையினால் வந்தது கிடையாது. அப்ப இவன் என்ன வருது? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? வாட்ட சட்டமா இருக்கிறது வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட், உனக்கு அதை தரல, அவ்வளவுதான், முடிச்சு அதோட முடிச்சிருந்தேன். வாட்ட சாட்டமாக இருக்கிற காரணத்தினால் அவனை விட நான் வசந்த வேண்டாம், இதுல பெருமை அடிக்க உனக்கு என்ன பங்கு இருக்குன்ன? நீ நான் படைச்ச உன்னை படைச்சுக்கிட்ட அந்த மாதிரி உன்னை அந்த மாதிரி நீ உண்டாக்கி கொண்டாயா? இல்ல. உயரமா இருப்பான், குள்ளமா இருப்பான், பல விதமான தோற்றங்களில் நம்ம இருக்கிறோமே. இந்த தோற்றங்களை வைத்தெல்லாம் பெருமை அடிக்கிறாங்களே இல்லையா? சில பேர் பெருமை அடிக்கிறது வந்து அழகை வச்சு பெருமை அடிக்கிறான், உயரத்தை வச்சு பெருமை அடிக்கிறான், அந்த பாடி பில்டர் இப்படி காட்டி அது மாதிரி போட்டு பெருமை அடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான பெருமைகள் சில விஷயங்களை கூடுதலாக அல்லாஹ் கொடுப்பானேயானால் அதை வைத்து என்ன செய்யணும்? நன்றி செலுத்திட்டு போயிடணும். இறைவா அடுத்தவனுக்கு கொடுக்க எனக்கு தந்திருக்கிறாய் என்று நன்றி செலுத்தி விட்டு அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களை சகோதரராக்கி, இவர் பலவீனமா இருக்காரு, எனக்கு கொஞ்சம் எல்லாம் பலம் தந்திருக்கிறான், அவருடைய சுமையை நான் சுமந்துக்கிறேன், அப்படி வரணும். ஒரு கொத்தவரங்காயா இருக்கிறவனுக்கு ஒரு வாட்டசாட்டமா இருக்கிறவனுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட நினைப்பு இருக்குன்னு? வாட்டசாட்டமா இருக்கிறவன் வந்து இவன் என்னை விட மட்டமானவன், இவன் கீழானவன், இழிந்தவன், தாழ்ந்தவன், நான் வசந்தவன் வந்துடக்கூடாது. எப்படி வரணும்? எனக்கு அல்ல ஆற்றலை கொடுத்திருக்கிறான், இவனுக்கு கொடுக்கல. எனக்கு உடல் வலிமையை தந்திருக்கிறான், இந்த ஆளு கொடுக்கல. நாம இவருக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவோம். உடல் பலவீனம் காரணமாக அவருக்கு செய்ய முடியாத விஷயங்களை இந்த பலம் இருப்பதை வைத்து நாம செய்து கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர நான் வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கிற காரணத்தினால் நான் சிறந்தவன் வந்தா முடிஞ்சு அது பெருமையாயிரும். உயர்ந்தவன் நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா பெருமையாயிரும். அதே மாதிரி அறிவு இருக்கிறது, அழகு மாதிரி அறிவை நம்மளா உண்டாக்கிட்டோம்? உண்டாக்கவே இல்லை. ஒவ்வொரு அறிவாளி எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரோலே இருக்காது, அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் தான். அறிவாளியா சில பேர் இருப்பான், சில பேர் நடுத்தரமா இருப்பான், சில பேர் முட்டாளா இருப்பான். இதுல எல்லாம் அவர்களுடைய உழைப்பு என்ன? ஒரு உழைப்பும் கிடையாது. சும்மா தேடிக்கொண்டு இருந்து படிக்கிற புஸ்தகம் படிச்சு வந்துட்டு சொல்லலாம், எல்லாரும் தான் படிக்கிறான். அம்புட்டு பேர் தான் புஸ்தகத்தை படிக்கிறான், அம்புட்டு பேர் தான் கிதாப் எடுத்து பார்க்கறான். அதுலயே 4 பேர் வித்தியாசமா இருக்கான், 4 பேர் கம்மியா இருக்கான். அது கிஃப்ட். அல்லாஹ் சில பேருக்கு என்ன செய்வான்? கூட கொடுப்பான், சில பேர் கம்மியா கொடுத்துருவான். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? இதை வந்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதை வைத்து 4 பேருக்கு நல்லது சொல்றதுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர எனக்கு உன்னை விட கூட தெரியும், நான் வசந்தவன், உன்னை நான் மதிக்க தேவையில்லை, நீ நான் சம இல்லை, எனக்கு ஈக்குவலா நீ ஆக மாட்டேன், இப்படி நினைத்தால் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீ மார்க் அறிஞர்களை பார்க்குறீங்க, உலமாக்கள் தௌஹீத் ஜமாஅத்திலையும் பார்க்குறீங்க. தௌஹீத் ஜமாஅத்தில் மார்க் அறிஞர் எப்படி இருப்பாங்க? சாதாரண உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. தன்னை தனித்து கூட காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பேசுறதுக்கு மேடையில் ஏறி பேசுறதுக்காக வேண்டி கொஞ்சம் உயரமான இடத்துல நிற்பாங்க, அப்பதான் தெரியுங்கிறதுக்காக வேண்டி.
பேசி முடிச்சுட்டு உங்களோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, உங்களோட சாப்பிடுவாங்க, உங்களோட தங்கி இருப்பாங்க, உங்களோட மக்களாக அவர்கள் தங்களை காட்டிக் கொள்ற காட்சியை பார்க்குறீங்க. ஆனால் சில பேர் ஆலிம் சாக்கள் இருப்பாங்க, மார்க் அறிஞர்கள். அப்போ இவங்கள்ட்ட பெருமை அறவே இருக்கக்கூடாது. சாதாரண மனுஷன்ட்ட இருந்தால் கூட மார்க் அறிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, தங்களுக்கிட்ட வந்து இப்படி நிற்கணும். அடுத்தவன் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் இப்படி நிற்கணும். யாராவது சொல்கிறோமா? ஒரு கேள்வியை வந்து அசர்த்து சொல்லுங்க, இப்படி கேட்கணும். இது என்ன நீ ஆலிம் நீ படிச்ச? இந்த மாதிரி அவன் செய்யணும் நீ விரும்புறிய? இதை விட மண்டக்கணம் என்ன இருக்கு? பாப்பா உட்கார்ப்பான்னு தோல்ல போட்டு என்னைக்காவது கேட்ட ஆலிம் சாக்களை பார்த்துருக்கீங்களா? அஜர்த்துங்க இங்கன்னு போடுவாங்க, அஜர்த்துங்க சொல்லுங்கன்றது என்ன இத்தனைங்க? இப்படி அடுத்தவன்ட்ட இப்படி பேசுனீங்க, அடுத்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்க நடக்கலையப்பா, அஜர்த்துக்கு மட்டும் இப்படி கொடுக்குறீங்க. அப்போ மார்க்கத்தை கற்றவருங்கிறாங்க. மார்க்கத்தினுடைய முதல் படிமான என்ன? இப்லீஸ் பெருமைக்கான விரட்டடிக்கப்பட்டான்ங்கிறீங்க. அந்த இப்லீஸ் குணம் மார்க் அறிஞர் இருந்தா மார்க் அறிஞர். அப்ப மார்க் அறிஞர் என்று நினைத்துக் கொண்டு அவர் எல்லாரையும் போல இல்லாம அவர்கிட்ட நெருங்க முடியாது, அவர் முன்னாடி நிக்க முடியாது. அஜர்த்துக்கு முன்னாடி நான் சைக்கிள் ஓட்டு போயிட்டு அடி பின்னி விட்டாரு. நான் மோதிர காலத்துல அஜர்த்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டு போயிருவியா? அவர் வாக்கிங் போறாரு, நான் சைக்கிள்ல போய் முந்திட்டேன். பாடம் முடிஞ்சு சாயந்தர நேரத்தில் அப்புறம் மதரசாவுக்கு வந்த பிறகு பார்த்தா பின்னி எடுத்து விட்டார். அசர்த்து போய்கிட்டு இருக்க நீ சைக்கிள் ஓட்டுவியா? என்னை முந்தி போவியா? அப்ப இவர்கள் என்ன மாதிரி வார்த்தை இருக்கப்பட்டிருக்கிறாங்க? பெருமை தான் பெருமைங்கிறது. பெருமைண்டா என்னன்னு கேட்டா சைக்கிள் ஒன்று சைக்கிள்ல போற நடந்து போய் 2 மீட்டர் இருக்குது. அஜர்த்துக்கு தொப்பி போட மாறுவியா? ஏன்டா கையை கட்டாம நிக்கிற? அஜர்த்து சும்மா இப்படி கேட்க கூடாது. லீவு கேட்டோம்னா இப்படிதான் கேட்கணும். ஏன் கையை கட்டாம நீங்க லீவு கேட்ட? அப்ப இதெல்லாம் இருக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் விளங்கல. இது எவ்வளவு பெரிய டேஞ்சர். இவங்க எப்படிப்பட்ட சைத்தான் தன்மையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி இருந்தாங்களா மக்கள்கிட்ட? சஹாபாங்கிற வார்த்தை எதை காட்டுது? சஹாபின்னா தோழர்னு அர்த்தம். எந்த ஒரு ஆன்மீகவாதியும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை தோழர்னு சொல்ல மாட்டான், அடிமன் தான் சொல்லுவான். சீடர் தான் பேர் வைப்பான். இன்னாருடைய சீடர்கள். ஒரு சாமியாரோட சம்பந்தப்படுத்தி மக்களை எப்படி பேசுவாங்க? இன்னாருடைய பக்தர்மாங்க, இல்லைன்னா இன்னாருடைய சீடர்மாங்க. இந்த 2 வார்த்தை தான் யாருக்கு? ஆன்மீக தலைவர்களுக்கு மக்களுக்குள்ள உறவு. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்களுக்கு என்ன பேரு? சஹாபின்னு பேரு. சஹாபிக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், நண்பர்னு அர்த்தம். உலகத்தில் எவனாச்சும் நடந்திருக்கானா? ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு மிகப்பெரிய வலுவான ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு தன்னோடு இருக்கக்கூடிய சமகாலத்து மக்கள் இருக்காங்கல்ல, தன் காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரையுமே சில தோழர்கள் பிரிச்சு கூட பார்க்கல. அபூபக்கர் மட்டும் தோழரு, உமர் தோழரு, மற்றவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அத்தனை பேரையும் தோழர்னாங்க. அத்தனை பேரும் அவங்க உம்மத்துல யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல ஹயாத்தோட இருந்தார்களோ அவங்க அவ்வளவு பேருக்கு என்ன பேரு? சஹாபி, நபியின் தோழர், நபி தோழர். இதானப்ப ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப மார்க்க அறிஞர் என்பவர் மற்ற மக்களோட தோழராக இருக்க வேண்டும். இதனாலதான் உங்களை எதிர்க்கிறாங்க கடுமையா. இதுக்கு தான் நீங்க ஆப்பு வைக்கிறீங்க. இந்த சித்தாந்துக்கு எதிராக தான் நீங்க மக்களை கேள்வி கூடியெல்லாம் உருவாக்குறீங்க. தௌஹீத் ஜமாத்துல ஆலிம்னு தனி மரியாதை கிடையாது, சுயமரியாதை இழக்காத. இதுல வந்துதான் கபூர்ல வரைக்கும் கொண்டு விட்டது. இப்படி அசத்துக்கு விட்ட இப்படி போய் நின்றீங்கன்னா அவன் செத்து போன பிறகு அவன்கிட்ட போய் கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி வந்தது தானே இயல்பாக சாதாரணமா இருந்து என்ன வராது. அப்ப அந்த அறிவு என்பது சொல்வதற்கு மட்டும் பயன்படுத்தி அந்த நிமிஷம் முடிஞ்சு வச்சுப்ப. மேடையில் இது பேசுறோமா, சொல்ற வாய்ப்பு தந்திருக்கான, சொன்னமா இறங்கின பிறகு நீங்க எல்லாரும் ஒண்ணுதான். இப்படியான எல்லாரும் நம்ம ஒண்ணுதான். சொல்ற வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறான், அதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேலு நான் வசந்தவன் தாழ்ந்தவன் வரவே கூடாது. மக்களோட மக்களாகத்தான் செய்யணும், இருக்க வேண்டும். அப்ப கல்வியை கொண்டு நிறைய பேர் என்ன செய்யறான்? பெருமை அடிக்கிறான். அழகை கொண்டு, ஆற்றலை கொண்டு, திறமையை கொண்டு. பெரிய வைக்கிறா இருந்தால் அதுக்கு திறமை இருக்கும் சில பேருக்கு, அது பெருமை அடிக்கக்கூடாது. இந்த திறமையை வைத்து நம்ம என்ன செய்வோம்? 4 பேருக்கு நல்லது செய்வோம், 4 குற்றவாளிகள் தப்பான போய் நிரபராதிகளை விடுதலை செய்வோம் அப்படின்னு நினைக்கணுமே தவிர நான் உன்னை விட வசந்தவன் இப்படி எல்லா மட்டத்திலையுமே இருக்கிறது. இது வரக்கூடாது. சத்தியத்தை மறுக்கிறது, மக்களை மட்டப்படுத்த வரக்கூடாது. அடுத்ததாக இன்னொன்று பார்க்கணும். பெருமைங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னா அது ஒரு அறியாமை. மனுஷன் பெருமைப்படுறான்ல, யோசிச்சு பார்த்தோம். உனக்கு கொடுத்த அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தா பெருமைப்பட நம்ம என்ன இருக்குது? நம்ம எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அனைவரும் எதிலிருந்து நீங்க உற்பத்தி ஆகுறீங்க? எல்லாருமே விந்து துளியிலிருந்து உற்பத்தி ஆகுறீங்க. உங்களுக்கு தங்கத்திலிருந்து உங்களை உருவாக்கல. அல்ல எப்படி செய்யறான்? மனுஷனை உண்டாக்கும் பொழுது
தங்கம் வைரூரியத்தை மூலமா பட்டவங்களை உண்டாக்கி இருக்கிறான்? இல்ல. நம்ம எல்லாருமே எதுல இருந்து உண்டாக்குறோம்? அதாவது ஒரு நம்ம அருவருக்கத்தக்க உறுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விந்திலிருந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் நம்மளை உருவாக்குறான். எதுக்கு அதை உருவாக்குறான்? அல்லாஹ் நினைச்சா ஆதம் படைச்ச மாதிரி களிமண் உருட்டி விட்டு நம்ம படைக்க முடியாதா? ஆதமுக்கு விந்து துளியா தேவைப்பட்டுச்சு. ஆதமை அல்லாஹ் படைத்த மாதிரி நம்மளே ஆகாகன்னு படைக்கலாம்ல. நினைச்சான்னு சொன்னா கொஞ்சம் மண்ணை உருட்டி உருட்டி போட போட மனுஷன் உண்டாயிட்டு இருக்க வேண்டியதானே? அல்லாஹ் என்ன செய்யறான்? இவனுக்கு கர்வம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, திமிர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்கேருந்து வந்தேன்னு பாடுறா. பொல் ஏங்குரில் இன்சானு மிம்ம குலிக், எங்கிருந்து நீ படைக்கப்பட்டா என்று சிந்தித்து பார். படைச்சவன் சொல்லி காட்டுறான். எதுக்கு உன்னை படைச்சேன்னா சிந்திக்கிறதுக்கு தான் படைச்சேங்கிறான்ல. அப்போ உங்களை மூலப்பொருளாக பெண்ணுடைய சினை முட்டையில படைக்கப்படுறீங்க, அதே மாதிரி ஆணுடைய விந்துல படைக்கப்படுறீங்க. அந்த பாதை வழியாகத்தான் நீங்க வெளியே வர்றீங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு மலை ஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பெரிய விஞ்ஞானியா போனா அவர் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? மலை தானே இருக்குது. பெரிய மார்க்கர் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? மலைஜலத்தான் சுமந்துட்டு இருக்காருன்னு. பெரிய மார்க்கருக்கு சந்தனம் மணக்குமா அவர் மலைஜலம் கழித்தாருன்னா? பெரிய விஞ்ஞானியா போனோம்னு அவர்கிட்ட இருந்து எல்லாம் வாசமும் மனமா இருக்குமா? அதே தான். அப்ப இனி எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற மலைஜலம் என்ன பெருமை? நம்ம பெருமை அடிக்க என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. பெருமை அடிக்க சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா என்னடா பூல அற்பமா இருக்கும். அந்த வழியும் சரியா இல்லை. பெருமை அடிக்கிற ஒன்னையும் காணா. நம்முடைய அம்சத்தை எடுத்து பார்த்தாலும் ரத்தமும் சீலும் ஜலமும் மலைஜலமும் இதுகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம்? பகுத்தறிவு நல்லா கொடுத்ததுனால அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா பெருமை அடிப்பதற்கான ஒரு மேற்றுமே நம்மள்ட்ட இல்லை. இதுல என்னத்துக்கு பெருமை? அடுத்தவன்ட்டு இருக்கிற மாதிரி தான் உனக்கும் இருக்கிறது. நீ ஒரு அறிவு கொஞ்சம் கூட அளவு கொஞ்சம் கூட என்றாலும் அளவு கூட உள்ளவனுடைய மலை மட்டும் அழகா இருக்குமா? அவருடைய சிறுநீர் மட்டும் நம்ம அது பன்னீரா இருக்குமா? அது அழகா இருந்தா என்ன, அருவருப்பா இருந்தா என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி அதுதான் சுமந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப உள்ள பூரா இதை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நான் வசதி நீ மட்டும் எல்லாம் ஒண்ணுதானே. யாரு யாரோட வசதி? ஒருத்தரோட வசதி கிடையாது. எல்லாருமே மூலத்தில் அப்படி இருக்கிறோம். அதைத்தானே சிந்திச்சு பார்க்கணும். செய்தான் கூட சிந்திச்சான். அவன் பரவாயில்லைங்க. அவனே என்ன செஞ்சான்? அவர் மண்ணு, நான் நெருப்பு அப்படிங்கிறான். மூலத்தை பார்க்கறான். அப்படி பேசுவா? அவராச்சு மண்ணு, நம்ம யாரு? செய்தான் இப்லீஸ் சொன்னான்ல. இப்லீஸ் ஆதமுக்கு சொன்னான் களிமண்ணால் நேர படைக்கப்பட்டாரு. களிமண்ணே அவனுக்கு ஏத்துக்க முடியல. இப்ப நம்ம யாரு? ஆதமுடைய பிள்ளைகள்லாம் களிமண்ணா? இல்ல, நம்ம விந்து. அப்ப அதுவே ஒரு சைத்தான் கண்டுபிடிச்சு சொல்றான். இது அதோட கேவலமாக இருக்குது. நம்மள விந்துல இருந்து எல்லாம் படைக்கிறான். அப்ப விந்துவில் இருந்தும் சினை முட்டிலிருந்து படைத்து வயிற்றுக்குள்ளே ஊறி கிடந்து கெட்ட நீர்களில் முங்கி கிடந்து நீச்சல் அடித்துக் கொண்டு 10 மாசத்துக்கு வெளியே வந்துட்டு என்ன செய்யறான்? என்னை மிஞ்ச யார் இருந்தா என்னங்கிறான். அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பெருமை அடிப்பதற்கு அறியாமை தான் பெருமைன்றது. வரவே கூட மனுஷனுக்கு வரவே இது உலங்க. நமக்கு நம்ம யாரு? பெருமை அடிக்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சிந்திக்க சொல்றான். எப்படி சொல்றான்னா, கலக்கல் இன்சான மின் நுத்பத்தின், மனிதனை விந்திலிருந்து நான் படைத்தேன். விந்து துளியிலிருந்து மனிதனை படைக்கிறேன். ஃபைதாஹுவ ஹஸீமுன் முபீன், இந்த நிலையில் இருந்து கொண்டு இவன் என்கிட்ட வழக்காடுகிறான். இவன் திமிர்வாதம் பேசுகிறான். நல்லா சொல்லி காட்டுறான். எதுல இருந்து நான் உன்னை படைச்சிருக்கிறேன், அது எதுக்கு அப்படி படைச்சேன், அது இல்லாம வேற வழியில் எனக்கு படைக்க முடியும்ல. அப்படி இருக்கும் பொழுது உன்னை இந்த மாதிரி படைச்சேன்டா, எதுக்கு படைச்சிருக்கிறேன்? ஆகா, நம்ம இதுல இருந்து வந்திருக்கிறோம், அடக்கமா இருக்கணும், ஒடுக்கமா இருக்கணும், மண்டக்கண வரக்கூடாதுங்கிறத அப்படி செஞ்சிருக்கிறேன். இப்படி செஞ்சு இருந்து இந்த ஆட்டம் முறையிடாங்கிறான்ல. உன்னை விந்து துளியில் படைத்திருக்கிறேன், நீ ஹஸீமுன் முபீன், தெளிவாக வரட்டுவாதம் செய்து கொண்டிருக்கிறாய். இது 16வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை அவலம் இரல் இன்சானும், மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் பெருமையை தூக்கி அடிக்கக்கூடிய வசனங்கள். இதெல்லாம் பெருமைக்கு சம்மட்டி அடியாக இருக்கக்கூடிய வசனங்கள். இதெல்லாம் எப்படி இருக்கிறது? அவலம் இரல் இன்சானும், மனிதன் சிந்திக்க வேண்டாமா? அண்ணா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின், அவனை விந்து துளியில் நாம் படைத்திருக்கிறோம். இதை சிந்தித்து பார்க்க, சிந்திக்கிறது தான் படைச்சாங்க. நல்லா நம்மளுடைய மூலப்பொருளாக இதை தேர்ந்தெடுத்தது எதுக்கு என்றால், அதுலயும் நீ கவனத்தை செலுத்தணும். நம்மளே அல்ல இதுல இருந்து படைச்சான் அப்படி சிந்தித்து பார்க்கணும். ஆனா இவன் சிந்திக்காம என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபைதாஹுவ ஹஸீமுன் முபீன், இவன் சிந்திக்காமல் எனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு 36வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவளா எதுக்குருள் இன்சான், மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா?
அன்னா ஹலக்னாஹு மின் கப்லு, இவனை நம்ம படைத்திருக்கிறோம். வலம்யகு ஷையா, விந்து துளியும் தாண்டி எல்லாம் சொல்றான். நீ ஒண்ணுமே இல்லையடா, மூளை எந்த மூலமும் இல்லாம இருந்திய. விந்து துளிங்கிறது அது ஒரு கட்டத்துல, அதுக்கு முந்தி வாப்பாவுடைய விந்து துளியா வந்தது அந்த ஒரு 25 வயசு உள்ளவனுக்கு 25 ஆண்டுக்கு முன்னாடி அந்த விந்து துளி வருது. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவர்கள்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? 100 வயசு உள்ள ஆளே இங்க இருக்க மாட்டீங்கல்ல, அதுக்காக 100 வயசு சொல்றேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க எல்லாம் நீங்க நான் எல்லாரும் என்னவா இருந்தோம்? என்னவாவும் இருக்கல, எங்கேயும் இருக்கல, ஒண்ணும் இல்லாம இருந்த உனக்கு இவ்வளவு பெருமையா நினைக்கிறான்ல. நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த, எதுவும் இல்லாம இருந்த உன்னை படைக்க நினைக்கிறேன். அப்படி படைக்க நினைக்கும் போது கூட நீ வெறுக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் படைக்கிறேன். அது பட்டால் கழுக நினைக்கிறாய், குளிக்கிறாய் போய். அந்த மாதிரியான ஒரு மூலப்பொருளை தேர்ந்தெடுத்து உன்னை நான் படைக்கிறேன். ஒண்ணும் இல்லாமலும் இருந்தாய். அதற்கு பிறகு உன்னை படைப்பதற்கு நான் தேர்ந்தெடுத்தது நீ விரும்பாத ஒரு பொருளை, நீ எதை அசுத்தம் என்று கருதுகிறாய் அதை ஒரு மூலப்பொருள் ஆக்கி உன்னை படைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா கேட்கிறான். இது 19வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின், மனிதனை விந்து துளியிலிருந்து அம்சாஜின் கலப்பு விந்து துளியில படைத்திருக்கிறோம். நபுத்தலிஹி, சோதிப்பதற்கு படைத்திருக்கிறோம். இதை படைச்ச பிறகு இதை விளங்கி அடக்கமா இருக்கிறானா, ஆட்டம் போடுறானா, திமிர் எடுத்து அலையிறானா, நான் தான் பெருசுன்னு சொல்றானா. நபுத்தலிஹி, சோதித்து பார்ப்பதற்குத்தான் உன்னை இப்படி நான் படைத்திருக்கிறேன். இதை விளங்கி நடக்கணும். உன்னை எதுல இருந்து படைத்திருக்கேன்னு விளங்காட்டி நீ என்ன மனுஷன்? நீ என்ன அறிவை பயன்படுத்தி இருக்கிறாய் அப்படி நல்லா கேட்கிறான். ஃபஜஅல்நாஹு சமியான் பசீரா, அப்புறமேல உன்னைய கேட்கிறவனா பார்க்கிறவனா பின்னாடி மாத்தினங்கிறான். அதையும் வச்சு பாருங்க. பிறக்கும் போது உங்களுக்கு பார்க்க தெரியுமா? வயிற்றிலிருந்து உளுந்தீங்கல்ல, கற்பாறையிலிருந்து வெளியே வந்து அப்ப பார்க்குவீங்களா? உங்க வீட்டில் குழந்தை எழுந்தது பார்க்குதா? காது கேட்குதா? கேட்காது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பார்வை வந்து அப்புறமேல காது கேட்க ஆரம்பிச்சு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நிலையில இருந்த ஆடு மாடை விட நீ மட்டமா இருக்கிற. அது குட்டி போட்டோன்னு ஓடுது. ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி போட்டா 5 நிமிஷத்துல துள்ளி வச்சு ஓட ஆரம்பிக்கும். உனக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் தேவைப்படுது எந்திரிச்சு நடக்கிறதுக்கு. எந்திரிச்சு நடக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நமக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுது? எவ்வளவு பலவீனம்! நீ ஆடு மாடை விட பலவீனமா இருக்கிற. அவைகள் இருக்கக்கூடிய ஒரு வலிமை கூட உனக்கு தரலையே. அது அவ்வளவு ட்ரைனிங் அம்பிட்டுமே. ஆடு மாடுன்னு ட்ரைனிங் கிடையாது. நம்ம நிக்கிறது நடக்கிறது எல்லாம் ட்ரைனிங் தானே. பயிற்சிலாம் நிக்கிறோம், நிக்க முடியாது. 2 காலில் நிக்கிறது முடியவே முடியாது. அப்ப ஆடு மாடுகள் 4 கால், அது நின்றும். 4 கால் நின்று 2 காலில் இது இருந்தா நிக்குமா? செங்குத்தா? அப்ப நிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்து எடுத்து ஆடாம பார்த்து பார்த்து ஒவ்வொரு செகண்டும் பயிற்சியில ஓடிட்டு இருக்கு. பழகிட்டு தெரியல நமக்கு. அது பழகி போனதுனால நம்ம இயற்கையா நிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல, ஆரம்பத்தில் என்ன செய்வீங்க? அது ட்ரைனிங் எத்தனை உளுந்து திருப்பீங்க, அப்புறம் கையெல்லாம் விட்டு ஓட்டுவான். ஆனால் நீங்க கையை விட்டு ஓட்டுறது என்ன விளங்கிடக்கூடாது, அது திறமை வந்துச்சு நினைக்கக்கூடாது. பேலன்ஸ் அழகா பண்றான். அப்படி அந்த பேலன்ஸ் செஞ்சு செஞ்சு பழகி கொண்டு என்ன செய்யறான்? கண்ணை மூடி ஓட சொல்லுங்க, விழுந்துருவாங்க. கண்ணை மூடின பேலன்ஸ் போயிடும். அப்ப கண்ணை திறந்து கொண்டு ஓட்டும் பொழுது என்னவாகுதுன்னு கேட்டா, அந்த உளுந்து உளுந்து எடுத்த இது வச்சு இப்படி ஆனா இப்படி நடந்துக்கிறேன், இப்படின்னா இப்படி நடந்தது உடம்பு பழகிக்கிறது. அப்ப என்னென்ன மாதிரி வளையும் போது எப்படி இப்படி பாடிக்கு வந்து என்ன செய்யணும்? வளைஞ்சு கொடுக்கணும். அப்படித்தான் நடக்கவும் செய்யணும். நம்ம நடக்கிறது கூட பேலன்ஸுங்க. அந்த பேலன்ஸ் நடந்துட்டு நிக்கிறது நடக்கிறது எல்லாமே பேலன்ஸ் தான். இப்படி எந்த உயிரினத்துக்கு முடியாது 2 காலில். நம்மளை மட்டும் எல்லாம் படைச்சிருக்கிறோம், அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் செஞ்சிருக்கிறோமா, உனக்கு என்னதுக்கு பெருமை? அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், மனிதனை பற்றி பேசும் பொழுது, சரி இது போக்கும் மூலத்தை விட்டுரு, உனக்கு என்ன பெரிய வலிமை நீ பழைய இருக்கிற மூளையா நான் தந்துட்டேன், அது ஒரு விஷயம். மனிதன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்னு நீ தான் உள்ளது பலவீனமான ஆள். மனிதன் தான் ரொம்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், உங்களுக்கு சட்டதிட்டங்களை எளிதாக தருவதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான். காரணம் என்னன்னு கேட்டா, குலிகல் இன்சானு லைஃபா, மனிதனாகிய நீ வந்து பலவீனனா படைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த படைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்ம தான் ரொம்ப ஒரு மாடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு வண்டி நிறைய சாமானை ஏற்றி கழுத்தில் மாட்டிடுவாங்க. மாடு இழுக்கும், ஒரு நாப்புறம் இழுக்கும், விடிய 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 ஓடும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி கொண்டு ஒரு மாடு வந்து சளைக்காமல் உழைக்கும். உனக்கு 6 மணி நேரத்துக்கு வேலை செய்யும்போது ஸ்ட்ரைக் பண்ற. மனுஷனுக்கு என்ன சின்ன வேலையை கொடுத்தாலும் இவனுக்கு என்ன முடியாது, அதெல்லாம் முடியாது. 6 மணி 8 மணி நேரத்துக்கு 6 ஆக்குறியா இல்லையாண்டு வாரத்தில் ஒரு நாள் பார்த்தா 2 நாள் ஆக்குறாங்க. இப்போ
வாரத்தில் ஒரு நாள் லீவ் பத்தாது, நீ எவ்வளவு பலவீனம். நீ மிருகங்கள்லாம் ஏதாவது என்னைக்கா ஓய்வு எடுக்குதா, ரெஸ்ட் எடுக்குதா, ஸ்ட்ரைக் பண்ணுதா? அது 24 hours தூங்குற நேரத்தை தவிர எல்லா நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்குது. அதுக்கு என்ன வேலையை நீங்கள் கொடுக்குறீங்க? அதை செய்து ஒன்றும் கொடுக்காட்டி அதுவாக ஏதாவது வேலையை ஓடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் உழைத்து கொண்டுமே என்ன செய்யுது, திரிகிறது. நமக்கு தான் என்ன ஆகும், ஒரு ஓட போனா கூட அரை மணி நேரம் ஓடுனா 1.5 மணி நேரம் படுக்கணும், ரெஸ்ட் எடுக்க ஆகணும். சட்டையை கட்டி படுத்தா தான் நமக்கு நிம்மதியாகும். அப்போ வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும், எப்படா உடம்பு படுக்கையில் போடுவோம். அவ்வளோ பலவீனம். நம்ம பெருமை அடிக்கிறதுக்கு ஒன்றையுமே காணாம பார்த்தோம்னு சொன்னா அந்த விலங்குகளுக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு இல்லை. இது மூளை இருக்க போய் சில வசதிகள் உண்டாக்கிட்டோம், அந்த சிரமங்களை குறைப்பதற்கான வசதிகள் உண்டாக்கிட்டோமே தவிர உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். தண்ணி குடிக்காம 6 மாசம் தண்ணி குடிக்காம எல்லாம் வாழக்கூடிய ஜீவன்கள் இருக்குது உலகத்தில். உங்களுக்கு முடியுமா? 3 மாசம் தண்ணி குடிக்க சாவாது, அப்படி ஜீவன்கள்லாம் இருக்கிறது. 2 நாளைக்கு எதுவுமே தொடாம அப்படி அதே மாதிரி இருக்கும் உயிரினங்கள்லாம் இருக்கிறது. நமக்கு முடியுமா? ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? ஒரு நாள் மூணு தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? அப்ப எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் நம்ம ரொம்ப ஒரு முகரும் சக்தி இருக்குது. மோப்பம் பிடிக்கணும்ல. நம்ம மோப்பத்துக்கு மற்ற மிருகங்கள் மோப்பத்துக்கு ஒரு வித்தியாசம். சுனாமி வர்றதை கண்டுபிடிச்சே ஓடி போயிருதுங்க. சுனாமிங்கிறது ரொம்ப கடல் ஆழத்தில் ஒரு அதிர்வு ஏற்பட்டு அந்த அலைகள் பொங்கி கடைசியில் வந்து அழிக்கிறதுக்கு வருது. வந்து அழிக்கும் போது நமக்கு தெரியுது. அந்த இலங்கையில் வந்து பெரிய மிருகக்காட்சி சாலை, அந்த சுனாமி வந்துச்சுல சமீபத்தில், தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கெல்லாம் வந்துச்சு இல்லையா? அப்ப இலங்கைக்கு சுனாமி வந்தது. சுனாமி வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி மிருகக்காட்சி சாலையோட மிருகங்கள்லாம் காணா போச்சு. எல்லா மிருகங்களும் கிழிச்சுக்கிட்டு கேட்ட உடைச்சு கொண்டு தப்பிச்சு ஓடி போய்விட்டு அங்க இருக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கெல்லாம் சுனாமி தாக்கி இருக்கிறது. அப்ப இந்த சுனாமி வரப்போகுது என்பதை இந்த விலங்குகளுக்கு வந்து சின்ன அதிர்வுகளை கூட கண்டுபிடிக்குது. இப்படி ஒரு அதிர்வு கடல்ல ஏற்பட்டுருச்சு, அது வருது. அதனுடைய காதுடைய கேட்கும் திறன், அதனுடைய நுட்பமான உணரும் திறன் எப்படி இருக்குன்னு கேட்டா நம்மளை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி முகர் எறும்புகள் இருக்குது, தேனீக்கள் இருக்கிறது. அவைகளுக்கு உரிய ஒரு முகரக்கூடிய சக்தி நமக்கு இருக்குதா? நாய் நீ மோந்து பார்த்துரு, உங்க பிள்ளைய மோந்து பார்த்துருவீங்க. ஒரு 6 மாசம் கண்ணை மூடிக்கிட்டு அந்த பிள்ளைய கொடுத்தா ஏன் பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? உங்க புள்ள வாசத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்க மாட்டேன், கண்டுபிடிக்க இயலாது. கண்ணால பார்த்து பிள்ளைங்கிறீங்களே தவிர உங்க மகனுக்குன்னு ஒரு வாசம், உங்க கை குழந்தைக்குன்னு ஒரு வாசம் இருக்கும்ல, அந்த வாசத்தை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? மிருகங்கள் கண்டுபிடிக்குத, மனுஷனை கண்டுபிடிக்குத, இவன் திருடன் அது எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்குத. அப்ப இப்படியான வந்து எந்த ஒரு ஆற்றலை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்ம தான் ரொம்ப பலவீனமா இருக்கும். உள்ளதுலேயே ரொம்ப எல்லாமே பலவீனம். இந்த பலவீனத்துக்கு மேல ஒரு மூளையை கொண்டே வைத்து எல்லாம் என்ன செய்யறான், நம்மள ஒரு சிறந்த படைப்புன்னு ஆக்கியிருக்கிறான். அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், பெருமைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை. இதுல நீ பெருசா நான் பெருசா அப்புறம் என்னது, எல்லாரும் ஒண்ணுதானப்பா. நீனும் பலவீனம் நானும் பலவீனம். சின்ன ஒரு விஷயத்தை அவனுக்கு ஒண்ணு கூட கொடுப்பான், உனக்கும் நல்லா கூட கொடுத்துருப்பான். இதுல எதுக்கு மற்றவனை நினைக்கிற என்கிற அடிப்படையில் அல்ல இதெல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒலா தம்சி பில்லார்தி மரகா, பூமியில கர்வம் பிடித்து தெரியாத நல்லா சொல்றான். ஏன் கர்வம் பிடித்து தெரியாதுங்கிற ஒரு காரணம் சொல்றான். என்ன காரணம்? இன்னக்கலன் தகரிக்கல் அருள வளன் தபுலுகல் ஜிபால தூளா. பெருமை அடிக்கிறதா இருந்தா என்னமாச்சும் ஒரு சாதனையை செஞ்சுட்டு பெருமை அடி. நான் ஒரு சாதனையை சொல்றேன் செய்யுங்கிறான்ல, நான் ஒரு சாதனையை உனக்கு சொல்றேன், அதை செஞ்சு காட்டிட்டு பெருமை அடி பார்ப்போம். அது என்ன சாதனை? பூமியை கிழித்து குழி தோண்டி மலை அளவுக்கு, ஒரு மலைன்னா பெரிய மலை இருக்கும்ல 9 கிலோமீட்டர் 9000 மீட்டர் அளவுக்கு நீ குழி தோண்டி கீழே போயிட்டீன்னா அப்ப பெருமை அடி. நல்லா சொல்லி காட்டுறோம். நீ மேலே எங்கேயே பறக்கிற, ஆகாயத்தில் விண்வெளி பயணம்லாம் போற, அதுல பெருமை அடிக்காத. நீ பெருமை அடிக்கிறதா இருந்தால் அதே மாதிரி பூமி கீழே போய் காட்டுங்கிறான்ல. நீ எந்த பூமியில் வசிக்கிறாயோ அந்த பூமியில உங்களுக்கு கீழே போக முடியுமா? முடியாது. ஒரு 100 அடி 200 அடி போகணும். அதுக்கு மேல போனீங்கன்னா ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், வெப்பம் அதிகமா இருக்கும். 57-60 டிகிரி ஜாஸ்தியா போயிடும். 40 தாங்க முடியல, 57-60 டிகிரி, இன்னும் போனா 100 டிகிரி 200 டிகிரிலாம் வரும். அப்படி பஸ்பம் வெந்து போயிடும் கீழே போக போக. அப்ப இந்த மாதிரி கீழே மனிதன் போக முடியாதுங்கிற விஞ்ஞானத்தையும் சொல்லி நீ என்ன பெருமை அடிக்கிற, பூமி கீழே இப்படி போய் காட்டு பார்ப்போம். இதை செஞ்சு காட்டிட்டு பெருமை அடி பார்ப்போம். நீ வாழுகிற பூமியில ஒரு கிணறு தோன்ற அளவுக்கு நீ கீழே போயிருக்கிற. இது 3000 மீட்டர் தான் அதிகபட்சமாக மனுஷன் என்ன செய்யறான், ஒரு சுரங்கம்.
சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன இருக்கிறது, தங்க சுரங்கம் இருக்கிறது. அது 3000 மீட்டரு 3 கிலோமீட்டர், 3000 மீட்டர் 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தோண்டி இருக்கிறான். அது கூட கடல் மட்டத்திலிருந்து பார்த்தா 1000 மீட்டர் தான் வரும். அது கடல் மட்டத்தை விட உயரமா இருக்கு. போய் எப்படி இருக்கிறது, கடல் மட்டத்தை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே போனது எவ்வளவுதான், 1000 மீட்டர் தான். இந்த 1000 மீட்டருக்குள்ள போறதா இருந்தால் உள்ள அவ்வளவு ஏசி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கிறான். 57 டிகிரி வெப்பம் 1000 மீட்டருக்கு. அங்க வாழவே முடியாத மனுஷன். அதுக்குன்னு சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொண்டுதான் அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்களாம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ பூமியில கர்வம்படி தெரியாத, நீ பூமியை கிழித்து ஒரு மலையளவுக்கு போக மாட்டாய். இதை கூட உன்னால செய்ய முடியாது. நீ வாழ்ற பூமியில கூட ஒரு அளவுக்கு தோண்ட முடியுது, அப்புறம் பின்வாங்குற. மேல எங்கெங்கேயோ போறேங்கிறான். லட்சம் மைல், ஒரு லட்சம் கிலோமீட்டர்லாம் போயிட்டான் மனுஷன். கருவிகள் அனுப்பிட்டான், அவனே போயிட்டான், சந்திரனுக்கு போயிட்டான். 3 லட்சம் கிலோமீட்டர் போய் உடையாந்துடுறான். இந்த பக்கம் ஒரு 9 கிலோமீட்டர் போடான முடியல அவனுக்கு. பூமி கீழே 9 கிலோமீட்டர் போய் காட்டினா முடிய மாட்டேங்குது. அப்ப அதெல்லாம் அல்ல சொல்லி காட்டினா என்ன பெருமை அடிப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இப்படி குர்ஆன் பூரா நெடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமைக்கு மண்டகனம் அடிக்கிற மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான். நான் தான் பெருமைக்குரிய ஒரே ஆள், பெருமண்டை எனக்கு மட்டும்தான், படைக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் பெருமை கிடையாது என்று காட்டுவதற்காக மனிதனுக்கு ஒரு சம்மட்டியாக இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது 17:37 இருக்கிறது. அம்மா ஆதுன், ஆது என்ற ஒரு கூட்டம் இருந்தா நமக்கு சொல்லி காட்டுறான்ல. ஆதுன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக், நியாயமற்ற முறையில் பெருமை அடித்திருந்தார்கள். எதனால பெருமை அடித்தான், ஒகாலு அவங்கள சொன்னாங்க, மன் அஷத்து மின்னா குவா, எங்களுக்கு மேல சக்தி உள்ளவன் யார் அவன் கேட்டாங்களாம். ஆதுங்கிற கூட்டம் மற்ற கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னா, நாங்க எப்படிப்பட்ட கூட்டம், உங்களை விட உடல் வலிமை அதிகமானவர்கள். என்ன மலையெல்லாம் குடைஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி வலிமையா இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், அவளும் யாரோ அவர்கள் சிந்தித்திருக்க வேண்டாமா, அன்னல்லாஹ் அல்லது ஹலக்கஹும், அவர்கள் அல்லாண்டு ஒருத்தன் படைச்சான அவன் ஹூ அஷத்து மின்ஹும் குவா, இவர்களை விட அதிக வலிமை உள்ளவன் நினைக்க வேண்டாமா. அடே நீ வலிமை உள்ளவன் தான், வேற சமுதாயத்தை விட உனக்கு ஒரு பலம் தந்திருக்கேன் தான். ஆனா நீ எதை நினைச்சு பார்க்கணும், இந்த வலிமையை விட உன்னை படைத்தான அந்த அல்லாஹ் வலிமை உடையவன் நினைத்திருக்க வேண்டாமா. அதை நினைக்காதனாலதான் அவர்கள் அழிச்சேங்கிறான். அப்ப பெருமைக்குரிய உடல் வலிமை இருந்தும் கூட அல்லாஹ்வை மறந்து எங்களை மிஞ்சி யாரும் இல்லை நடந்த காரணத்தினால் அவர்கள் அழித்ததாக 41வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு கூட்டத்தை அழிப்பதற்கு கூட அல்லாஹ் எதை காரணமா எடுக்கிறான், கர்வத்தை, பெருமையை காரணம் காட்டுறான். அப்ப இப்படி திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தோமேயானால் இந்த பெருமைங்கிற தன்மை நம்மகிட்ட வரவே கூடாது. பெருமை அடிக்க எந்த விதமான ஒரு ரீசனும் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய சான்றுகளை பார்க்கணும். இது சம்பந்தமாக இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள்ல பார்க்கலாம். அல்லாஹ்